இது வந்து 24வது சம்பவம். திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு, திமுக ஆட்சி அமைந்த பிறகு, மாண்புமிகு மன்னிப்பு முதலமைச்சர் சாரிமா மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு 24வது சம்பவம். இந்த சம்பவத்துக்கு சாரிமாங்கிறார். மீதி நடந்த 23 சம்பவம் எத்தனை காவல் நிலையங்களிலே இத்தகைய லாக்அப் நடந்திருக்கு? எத்தனை இடத்துல தான் அவர் முதல்வர் மன்னிப்பு கேட்பார்? உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, நாங்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டோம், எங்களுக்கு வந்து மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. இதெல்லாம் வந்து சும்மா பொறுப்பை தட்டி கழிப்பது. அதே மாதிரி குடும்பத்துக்கு நிவாரணம் என்கிறார்கள். கள்ளச்சாராயத்தில் சேர்த்தவனுக்கு உடனடியாக 10 லட்சம். இன்னை வரைக்கும் நேற்று கட்சி சார்பில் ஏதோ கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன். 1 கோடி ரூபாய் அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துருக்கணும். இப்போ என்னங்கன்னா 3 சென்ட் நிலம் கொடுத்துருக்காங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்குது. ஒரு அரசு வேலை என்று சொல்லி ஆவினில் வேலை கொடுத்துருக்குறாங்க. ஆவின் பொதுத்துறை நிறுவனம், அரசு நிறுவனம் அல்ல. அரசு வேலை வாய்ப்பை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அது மட்டும் அல்ல, இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போதே காவல்துறை அது வந்து முதலமைச்சர் வந்து அவருடைய கண்ட்ரோலில் இருக்குதா, இல்லை அவருக்கு அதிகாரி எல்லாம் உண்மையான தகவல்களை தெரிவிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இது இருக்கும்போதே விருதுநகரில் ஒரு காவல் நிலைய வன்முறை சம்பவம் நடக்குது. திருநெல்வேலியில் ஒரு வயது குறைவான ஒரு சிறுவனை அழைச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க. தேனியில் காவல் நிலையத்துக்குள்ளே தாக்குறாங்க. ஒரு அம்மா, ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அவங்க வந்து மன அழுத்தத்தின் காரணமாக, பணிச்சுமையின் காரணமாக அவங்க வந்து தன்னை மாய்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாடு முழுக்க காவல்துறை ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான துறையாக இருக்குது. அதுக்கு பொறுப்பான அமைச்சராக மு க ஸ்டாலின் இருக்கார். அதனால் அவருக்கு வந்து இதை நிர்வாகம் பண்ண முடியல, சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியவில்லை. எனவே அவர் ராஜினாமா தான் செய்யணும். அதில் வந்து அவருடைய மன்னிப்பு இங்கே யாருக்கும் தேவையில்லை. இந்த அரசாங்கம் இதுக்கு வந்து அவர் தான் பொறுப்பு. யார் பொறுப்பு? இந்த சம்பவம் நடந்த உடனே விசாரணைக்கு காவல்துறை வர்றாங்க, அறநிலையத்துறை தான் கொண்டு போய் ஒப்படைக்குது, விசாரணைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கூட்டிகிட்டு வந்து அறநிலையத்துறை அலுவலகத்துக்கு பின்னாடி தான் கோசாலை இருக்குது, கோசாலையில் தான் அடிக்கிறாங்க. அந்த பையன் எதனால் இங்கே வந்து தான் இங்கே வந்தால் உள்ளூர்காரங்க ஏதாவது வெளியே தெரியும் காப்பாற்றுவாங்கன்னு வந்தான். இங்கேயே இறந்துட்டதாக தான் தகவல்கள் சொல்கிறாங்க. கோயில் வளாகத்துக்குள்ளே கோசாலையில் ஒரு உயிர் போயிருக்குது, வன்முறை நடந்திருக்குது. என்ன பரிகார பூஜை பண்ணியிருக்காங்க? இந்த கோயில் ரொம்ப புகழ்பெற்ற கோயில், சக்தி வாய்ந்த கோயில், நீதியை நிலைநாட்டுகின்ற கோயில், கேட்கும் வரம் அருளுகின்ற அம்மன் இந்த பத்ரகாளி அம்மன். இன்றைக்கி இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கூட்டமே குறைஞ்சி போச்சு. அங்கே போனால் சாமி காப்பாற்றுன்னு வருவான். அப்போ இதுக்கு உரிய பரிகார பூஜை செய்யணும், இதற்குரிய நடவடிக்கை அறநிலையத்துறையும் எடுக்கணும். தன்னுடைய ஊழியர்கள் அடித்து கொண்டிருக்காங்க. அப்போ அறநிலையத்துறை இதில் என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அறநிலையத்துறை அமைச்சர் இதில் கருத்து தெரிவிக்கணும். இன்னும் இது வரைக்கும் வந்து எந்த கருத்தும் தெரிவிக்கல. சாட்சிகள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். இப்போ அந்த வீடியோ எடுத்தாங்க இல்லையா, அந்த வீடியோ மட்டும் இல்லைன்னா இந்த விஷயத்தை அப்படியே ஊற்றி மூடியிருப்பாங்க. அந்த வீடியோ எடுத்தவர் அவருக்கு இப்போ வந்து மிரட்டல் வருது, அச்சுறுத்தல் வருது. இது நான் சொல்லலை, அவரே சொல்கிறாரு, புகாரும் கொடுத்துருக்காரு. நீதிமன்றம் அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், அரசாங்கம் அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். இதில் மனித உரிமைகள் ஆணையம், இந்திய அளவில் இருக்கிற மனித உரிமைகள் ஆணையம், சர்வதேச மனித உரிமை நிறுவனங்கள், மத்திய அரசும் இதில் நடவடிக்கை எடுக்கணும். மத்திய அரசும் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம்.